வெல்கம் டு எஸ் மேட் சேனல். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. ஓய்வில் அல்லது இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் வேகம், திசை மற்றும் வடிவத்தை மாற்ற உதவும் அல்லது மாற்ற முயற்சிக்க செயல்படுத்தப்படும் திறனே விசை எனப்படும். உயிருள்ள உயிரற்ற புறக்காரணிகளால் தள்ளுதல் அல்லது இழுத்தல் என ஏதேனும் ஒரு வகையில் விசை செலுத்தப்படுகிறது. எண்மதிப்பு மற்றும் திசை ஆகிய இரண்டையும் பெற்றிருப்பதால் விசை ஓர் வெக்டர் அளவு. விசை ஒரு வெக்டர் அளவு. அதனுடைய அலகு நியூட்டன். கேபிட்டல் என்ல குறிப்பிடுவோம். விசையின் அலகு நியூட்டன். விசையை தொடுவிசை, தொடாவிசை என இரு வகைப்படுத்தலாம். மேசையை தள்ளும் போது அல்லது ஒரு கதவை திறக்கும் போது மேசை அல்லது கதவின் மீது நாம் செயல்படுத்தப்படுவது தொடுவிசை. காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை ஆகியவை தொடாவிசைக்கு எடுத்துக்காட்டுகளாகும். அது ஒன்றை ஒன்று தொடாமலேயே அந்த விசை செயல்படுகிறது. காந்த விசை மற்றும் புவியீர்ப்பு விசை தொடா விசைகளுக்கு எடுத்துக்காட்டுகள். விசையின் விளைவானது விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. அடுத்து அழுத்தம். விசை ஏற்படுத்தும் விளைவை அளப்பதற்கு அழுத்தம் என்ற கலைச்சொல் பயன்படுகிறது. ஒரு பொருளின் 1 சதுர மீட்டர் புறப்பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை அழுத்தம் ஆகும். ஒரு பொருளின் பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசையானது உந்து விசை என அழைக்கப்படுகிறது. உந்து விசைனா என்னன்னா, ஒரு பொருளின் பரப்பின் மீது செங்குத்தாக செயல்படும் விசை. செங்குத்தாக அப்படிங்கிறது முக்கியம். அது உந்து விசை என்று அழைக்கப்படுகிறது. விசையால் செலுத்தப்படும் அழுத்தமானது விசையின் எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. எதை சார்ந்தது அப்படிங்கிறது விசையினுடைய எண் மதிப்பையும் அது செயல்படும் பரப்பையும் சார்ந்தது. அழுத்தத்துக்கான ஃபார்முலா விசை பை பரப்பு. P = F/A. அதுதான் அழுத்தம். அழுத்தம் சமம் விசை பை பரப்பு. விசையை அதிகரித்தோ அல்லது விசை செயல்படும் பரப்பை குறைத்தோ ஒரு பொருளின் மீது செயல்படும் அழுத்தத்தை அதிகரிக்கலாம். இந்த அழுத்தத்தை அதிகரிக்க விசையை அதிகரிக்கலாம் அல்லது விசை செயல்படும் பரப்பை குறைக்கலாம். இப்ப சாலையுடனான தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் அழுத்தத்தை குறைப்பதற்காக வாகனங்களில் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன. ஏன் வாகனங்கள்ல அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் பொருத்தப்பட்டுள்ளன அப்படின்னா அதனுடைய தொடுபரப்பை அதிகரிக்க. அப்போ தொடுபரப்பை அதிகரிப்பதன் மூலம் என்ன நடக்குன்னா அழுத்தத்தை குறைப்பதற்காக. அதுதான் அதிக எண்ணிக்கையிலான சக்கரங்கள் வாகனங்களில் பொருத்தப்பட காரணம். தோலின் மீது செயல்படும் அழுத்தத்தை குறைக்க புத்தகப்பையின் பட்டைகள் அகலமான பரப்பை கொண்டுள்ளவாறு வடிவமைக்கப்பட்டுள்ளது. இந்த அகலமான பரப்பை ஏன் புத்தகப்பையின் பட்டைகள் கொண்டுள்ளன அப்படின்னா தோலின் மீது செயல்படும் அழுத்தத்தை குறைக்க அப்படிங்கிறது இதற்கான காரணம். மனிதனை விட அகன்ற பரப்புடைய பாதங்களை கொண்ட ஒட்டகங்கள் பாலைவனங்களில் எளிதாக நடக்கிறது. ஏன் நம்மளால நடக்க முடியாது அப்படின்னா நம்ம காலை விட அகன்ற பரப்புடைய பாதங்களை கொண்டது ஒட்டகங்கள். அதனுடைய பாதங்கள் பார்த்தோம்னா அகன்ற பரப்பை கொண்டது. அதனால அதனால நடக்க முடியுது. அடுத்து அழுத்தத்தின் அலகு பார்த்தீங்கன்னா பாஸ்கல். அழுத்தத்தின் அலகு பாஸ்கல். ஒரு பாஸ்கல் என்பது 1 Nm/m². ஒரு பாஸ்கல் என்பது 1 Nm/m². வளிமண்டலம் புவியின் ஓரலகு புறப்பரப்பின் மீது கீழ் நோக்கி செயல்படுத்தும் விசை அல்லது எடை வளிமண்டல அழுத்தம் எனப்படும். அடுத்து டாரிசெல்லி என்ற அறிஞர் பார்த்தீங்கன்னா வளிமண்டல அழுத்தத்தை அளக்க பாரமானி என்ற கருவியை கண்டறிந்தார். இந்த பாரமானியில் பார்த்தீங்கன்னா பாதரசம் பயன்படுத்தப்படுகிறது. பாரமானியில் பயன்படுத்தப்படுவது பாதரசம். புவிப்பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்க, அதாவது விலகிச் செல்ல அழுத்தம் குறைகிறது. உயரம் அதிகரிக்கும் போது அழுத்தம் குறைகிறதுங்கிறது முக்கியமானது. புவிப்பரப்பிலிருந்து உயரம் அதிகரிக்க அழுத்தம் குறைகிறது. கடல் மட்டத்தில் வளிமண்டல அழுத்தம் பார்த்தீங்கன்னா 760 மில்லிமீட்டர் பாதரச தம்பம். 760 மில்லிமீட்டர். ஏன் 760 மில்லிமீட்டரை அதனுடைய பாதரச ஸ்தம்பமா வச்சிருக்காங்கன்னா ஒரு வளிமண்டல அழுத்தம் என்பது பாரமானியில் 760 மில்லிமீட்டர் உயரமுடைய பாதரசத்தால் செயல்படுத்தப்படும் அழுத்தம் என வரையறுக்கப்படுகிறது. அதனாலதான் இந்த 760 மில்லிமீட்டருங்கிறது அதனுடைய பாதரச ஸ்தம்பத்தில் பயன்படுத்தப்படுகிறது. அதனுடைய மதிப்பு கொடுத்துருக்காங்க 1.01 × 10⁵ Nm². 1.01 × 10⁵ பாஸ்கல் அப்படின்னு சொல்லலாம். பாஸ்கல் அப்படிங்கிறது
மொத்தமா 1,00,000 பாஸ்கல் அப்படின்னு சொல்றாங்க. பாய்மங்களில் மிதக்கும் பொருளின் மீது பாய்மங்கள் செலுத்தும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. இப்போ மிதப்பு விசைனா என்ன அப்படின்னா, பாய்மங்களில் மிதக்கும் பொருளின் மீது பாய்மங்கள் செலுத்தும் மேல் நோக்கிய விசை மிதப்பு விசை. ஒரு பொருளின் எடை மிதப்பு விசையை விட குறைவாக இருந்தால் அப்பொருள் மிதக்கும். இது ரொம்ப முக்கியம். மிதப்பு விசையை விட குறைவாக அந்த பொருளினுடைய எடை இருந்தால் அந்த பொருளானது நீரில் மிதக்கும். திரவங்கள் கொள்கலனின் அடிப்பகுதியில் மட்டுமல்லாமல் அனைத்து திசைகளிலும் விசையை செலுத்துகிறது. திரவங்கள் மற்றும் வாயுக்களின் அழுத்தத்தை அளவிட மானோமீட்டர் என்ற கருவி பயன்படுத்தப்படுகிறது. மானோமீட்டர்னா அழுத்தமானின்னு அர்த்தம். இது எதை அளவிடுவதற்காக? அழுத்தத்தை அளவிட. எதனுடையது? திரவங்கள் மற்றும் வாயுக்களின். திரவங்கள் மற்றும் வாயுக்களின் அழுத்தத்தை அளவிட மானோமீட்டர் என்ற கருவி பயன்படுகிறது. அழுத்தமானியும் ஒரே தத்துவத்தில் செயல்படுகின்றன. அவை அமைப்பில் மட்டும் வேறுபடுகின்றன. ஆழம் அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். இது முக்கியமான பாயிண்ட். ஆழம் அதிகரிக்க அழுத்தமும் அதிகரிக்கும். அடுத்து பாஸ்கல் விதி. மூடிய அல்லது ஓய்வு நிலையுள்ள திரவத்தின் எந்த ஒரு புள்ளிக்கும் அளிக்கப்படும் அழுத்தமானது அத்திரவத்தின் அனைத்து புள்ளிகளிலும் சமமாக பகிர்ந்தளிக்கப்படும். இதுதான் பாஸ்கல் விதி. இந்த பாஸ்கல் விதியினுடைய பயன்பாடு எங்கெல்லாம் இருக்குது அப்படின்னா, பனிமனைகளில் வாகனங்களை உயர்த்த பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படும் நீரியல் உயர்த்திகள் பயன்படுகின்றன. நீரியல் உயர்த்திகளில் பயன்படும் விதி பாஸ்கல் விதி. அடுத்து ஹைட்ராலிக் பிரேக், வாகன தடை கருவிகள் பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படுகின்றன. அடுத்து நீரியல் அழுத்தி, அதுல பாத்தீங்கன்னா பாஸ்கல் விதி பயன்படுது. நீரியல் அழுத்தின்னு என்னன்னா, பஞ்சு போன்ற லேசான பொருட்கள் அழுத்தப்பட்ட பொதிகளாக மாற்ற இடத்தை குறைப்பதற்காக பாஸ்கல் விதியின் அடிப்படையில் செயல்படும் நீரியல் அழுத்தி பயன்படுகிறது. அடுத்து பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசைனா திரவத்தின் புறப்பரப்பில் ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை. இந்த ஓரலகு நீளத்திற்கு செங்குத்தாக செயல்படும் விசை பரப்பு இழுவிசை. இது திரவத்தினுடைய புறப்பரப்பில் செயல்படுகிறது. இதனுடைய அலகு நியூட்டன் பர் மீட்டர். இதனுடைய அலகு நியூட்டன் பர் மீட்டர் அப்படிங்கிறது பரப்பு இழுவிசையின் அலகு, நியூட்டன் பர் மீட்டர். அடுத்தது திரவங்கள் மீச்சிறு புறப்பரப்பை பெற இழுவிசை காரணமாகிறது. இதனால்தான் நீர்த்துளி கோள வடிவம் பெறுகிறது. இது மிக முக்கியமான கேள்வி. நீர்த்துளி கோள வடிவம் பெற என்ன காரணம்னா பரப்பு இழுவிசை. பரப்பு இழுவிசை இதற்கான முக்கியமான காரணம். பரப்பு இழுவிசையினுடைய பயன்பாடுகள். தாவரங்களில் வேரிலிருந்து உச்சி வரை நீர் செல்ல பயன்படுவது பரப்பு இழுவிசை. வேரிலிருந்து உச்சி வரை நீர் செல்ல பரப்பு இழுவிசை பயன்படுகிறது. நீர் சிலந்தி நீர்ப்பரப்பில் எளிதாக நடக்க. நீர்ப்பரப்புல அந்த நீர் சிலந்தி நடந்து போற காரணம் பரப்பு இழுவிசை. கடலில் எண்ணெய் அல்லது சோப்பு தூளை பயன்படுத்தி பரப்பு இழுவிசை குறைத்து கப்பலை பாதுகாக்க. கடல்ல எண்ணெய் அல்லது சோப்பு தூளை பயன்படுத்தி பரப்பு இழுவிசையை குறைத்து கப்பலை பாதுகாக்கிறதுக்கு இந்த பரப்பு இழுவிசை பயன்படுகிறது. பாகியல் விசை. ஒரு திரவமானது இயங்கும் பொழுது திரவ அடுக்குகளுக்கிடையே அவற்றுக்கு இணையாக செயல்படும் உராய்வு விசையானது திரவ இயக்கத்தை எதிர்க்கிறது. இவ்விசையே பாகியல் விசை எனப்படும். திரவங்களினுடைய பண்பு பாகு நிலை எனப்படும். பாகு நிலை அப்படிங்கிறது திரவத்துல காணப்படக்கூடிய பண்பு. அந்த விசைக்கு பேரு பாகியல் விசை. அந்த பாகியல் விசையின் SI அலகு நியூட்டன் செகண்ட் பர் மீட்டர் ஸ்கொயர் அல்லது கிலோகிராம் பர் மீட்டர் பர் செகண்ட் அல்லது PAS கொடுத்திருக்காங்க. இதனுடைய அலகு பாய்ஸ். இதனுடைய அலகு பாய்ஸ். அது CGS முறையில் இதனுடைய அலகு பாய்ஸ். பாய்ஸ் என்பது அதனுடைய அலகு பாகியல் விசையின் அலகு பாய்ஸ். அடுத்து உராய்வு விசை. உராய்வு விசைனா தொடும் பொருட்கள் ஒன்றை ஒன்று சார்ந்து மற்றொன்று இயங்கும் போது அல்லது இயங்க முயற்சிக்கும் போது அவற்றுக்கிடையே ஒரு விசை உண்டாகிறது. இந்த விசை பொருளின் இயக்கத்திற்கு எதிர் திசையில் செயல்படும். இவ்விசையை உராய்வு விசை. இதனுடைய அலகு நியூட்டன். உராய்வு விசையின் அலகு நியூட்டன் தான். உராய்வு விசையானது நிலை உராய்வு, இயக்க உராய்வு என இரு வகைப்படும். அதனுடைய இரு வகை பார்த்தீங்கன்னா நிலை உராய்வு, இயக்க உராய்வு. ஓய்வு நிலையில் உள்ள பொருட்கள் பெற்றுள்ள உராய்வு நிலை உராய்வு. ஓய்வு நிலையில் இருந்துச்சுன்னா அது நிலை உராய்வு. பொருள்களின் இயக்கத்தினால் ஏற்படும் உராய்வு இயக்க உராய்வு எனப்படும். இயக்க உராய்வின் வகைகள்.
ஒரு பொருள் மற்றொரு பொருளின் மேற்பரப்பில் நழுவிச் சென்றால் அதனை நழுவு உராய்வு என்றும், உருண்டு சென்றால் உருளும் உராய்வு என்றும் அழைக்கிறோம். உருளும் உராய்வு நழுவு உராய்வை விட குறைவாக இருக்கும். இந்த நழுவு உராய்வு வந்து அதிகமாக இருக்குன்னு அர்த்தம். உராய்வை குறைக்கவே சக்கரங்கள் உருளுமாறு வடிவமைக்கப்படுகிறது. ஏன் சக்கரங்கள் உருளுமாறு வடிவமைக்கப்படுகிறதுனா உராய்வை குறைக்கவே. இதான் காரணம். தொடும் பரப்பு, பரப்பின் தன்மை, எடை ஆகியவை உராய்வை பாதிக்கும் காரணிகள். எதெல்லாம் உராய்வை பாதிக்கும் காரணிகள் அப்படின்னா தொடும் பரப்பு, பரப்பின் தன்மை, எடை. இந்த மூன்றுமே உராய்வை பாதிக்கும் காரணிகள். இப்போ பொருட்களை பிடிக்கிறதுனால பொருள் தேய்தல், அது உராய்வின் தீமைகள். அதை என்ன பண்ணலாம்னா தொடும் பரப்பை குறைக்கலாம். உராய்வை அதிகரிக்கணும்னா தொடும் பரப்பை அதிகரிக்கலாம். அப்ப தொடும் பரப்பை அதிகரிப்பதன் மூலம் ஒரு பொருளுடைய உராய்வினுடைய அளவை அதிகரிக்கலாம் அப்படின்னு அர்த்தம். அடுத்து பரப்பை சொரசொரப்பாக்கலாம். அதன் மூலமா உராய்வை அதிகரிக்கலாம். உராய்வை குறைக்க உயவு பொருட்களை பயன்படுத்தலாம். அடுத்தது இன்னொரு பொருள் பார்த்தீங்கன்னா இந்த ஆணி அடித்தல், தீக்குச்சி பற்ற வைத்தல் எல்லாம் ஆற்றல் இழப்பு ஏற்படுது. அது உராய்வினுடைய தீமைகள். அதுக்கு பந்து தாங்கிகளை பயன்படுத்தலாம். அப்படிங்கிறது உராய்வை குறைப்பதற்கு. டயர்களில் வளைவு பள்ளங்கள் அமைக்கப்பட்டுள்ளன. இப்போ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா உராய்வை அதிகரிக்க பயன்படுத்தக்கூடிய விதங்கள். ஈர்ப்பு மையம், பொருளின் எடை முழுவதும் செயல்படுவதாக தோன்றும் புள்ளியே ஈர்ப்பு மையம். இது முக்கியம். பொருளின் எடை முழுவதும் செயல்படுவதாக தோன்றும் புள்ளி தான் ஈர்ப்பு மையம். ஒழுங்கான வடிவமுடைய பொருளினுடைய மையப்புள்ளியே அதன் ஈர்ப்பு மையம். ஒழுங்கான வடிவமுடைய ஒரு பொருள் இருக்குது அப்படின்னா அதனுடைய மையப்புள்ளி தான் அதனுடைய ஈர்ப்பு மையமாக இருக்கும். ஒழுங்கான வடிவம் கொண்ட பொருட்களினுடைய ஈர்ப்பு மையங்கள் பாருங்க. செவ்வகத்தினுடைய வடிவியல் மையம் அது அதனுடைய ஈர்ப்பு மையமாக இருக்கு. இதனுடைய நடுப்பகுதியில் இருக்கு. இந்த புள்ளி ப்ளூ கலர் டாட் வச்சிருக்காங்க இல்லைங்களா, இந்த ஏரோ மார்க் பாருங்க. அது செவ்வகத்தினுடைய வடிவியல் மையமா இருக்கு. அதுதான் ஈர்ப்பு மையம். ஒரு சமபக்க முக்கோணத்தினுடைய ஈர்ப்பு மையம் அப்படிங்கிறது இந்த நடுவில் முக்கோணத்தினுடைய வடிவியல் மையம் எதுவோ அதுவே ஈர்ப்பு மையமாக செயல்படுகிறது. அதே போல வட்டத்தினுடைய மையம் தான் அதனுடைய ஈர்ப்பு மையம். ஒரு வட்ட வளையத்தினுடைய வடிவியல் மையங்கிறது அந்த உள்ள இருக்கக்கூடிய வட்டத்தினுடைய மையம். அது 2 வட்டங்களுக்கு பொதுவான மையமா இருக்கு. அதுதான் ஈர்ப்பு மையமாகவும் செயல்படும். சமநிலை, ஒரு பொருளின் ஆரம்ப நிலையை தக்க வைத்துக் கொள்ளும் திறனே சமநிலை எனப்படும். உறுதி, உறுதியற்ற மற்றும் நடுநிலை சமநிலை என சமநிலை 3 வகைப்படும். சமநிலை 3 வகைப்படும். உறுதி சமநிலை, உறுதியற்ற சமநிலை, நடுநிலை சமநிலை. இந்த சமநிலையை அதிகரிக்க என்ன பண்ணலாம்னா ஒரு பொருளினுடைய சமநிலையை அதிகரிக்க அதனுடைய ஈர்ப்பு மையம் இயன்ற அளவு தாழ்வாக அமைய வேண்டும். அதாவது ஈர்ப்பு மையம் தாழ்வாக அமைச்சுன்னா அதனுடைய சமநிலை அதிகரிக்கு. ஒரு பொருளின் சமநிலை அதிகரிக்க அதனுடைய அடிப்பரப்பு அகலமாக அமைய வேண்டும். ரொம்ப முக்கியம். அடிப்பரப்பு அகலமாக இருக்கணும். பொருளின் ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு அதன் அடிப்பரப்புக்குள்ளேயே அமைய வேண்டும். இது முக்கியம். ஈர்ப்பு மையத்திலிருந்து வரையப்படும் செங்குத்து கோடு அதன் அடிப்பரப்புக்குள்ளேயே அமைய வேண்டும். இப்போ சமநிலையை இந்த காரணிகளை பயன்படுத்தி அதிகப்படுத்தலாம். ஒரு பொருளின் எடை மற்றும் வடிவம் பொருளின் சமநிலையை நிர்ணயிப்பதில் முக்கிய பங்கு வகிக்கிறது. இப்போ தஞ்சாவூர் தலையாட்டி பொம்மை எடுத்துட்டோம்னா இந்த பண்புகளினுடைய அடிப்படையில் தான் அது சமநிலை அதிகரிக்கிறதும் குறைகிறதும் இதில் இருக்கு. பார்த்தீங்கன்னா ஈர்ப்பு மையம் இயன்ற அளவு தாழ்வாக அமையணும், அடிப்பரப்பு அகலமாக இருக்கணும், ஈர்ப்பு மையத்தில் வரையப்படும் செங்குத்து கோடு அடிப்பரப்புக்குள்ளேயே அமைய வேண்டும்ங்கிற பாயிண்ட் எல்லாம் முக்கியம். சமநிலை அதிகரிக்க பந்தய கார்கள் மற்றும் சொகுசு பேருந்துகளில் அகலமான அடிப்பரப்பு கொண்டதாகவும் ஈர்ப்பு மையம் தாழ்வாக இருக்குமாறும் அமைக்கப்படுகின்றன. இது பார்த்தீங்கன்னா சொகுசு பேருந்துகளில் அதனுடைய தாழ்வா அமைச்சிருப்பாங்க ஈர்ப்பு மையத்தை. அதனுடைய அகலமான அடிப்பரப்பு எப்படி இருக்குன்னா அகலமா இருக்கு. கோவில்களில் தேரின் உயரம் கவனமின்றி அதிகரிப்பதாலேயே சில சமயங்களில் தேர் நிலை தடுமாறுதலுக்கு ஆளாகிறது. அந்த தேர்நிலை பார்த்தீங்கன்னா தடுமாறுதலுக்கு ஆளாகிற காரணம் அதனுடைய உயரம் கவனமின்றி அதிகரிப்பது. அதாவது குறைவான உயரம் இருந்துச்சுன்னா அது தடுமாறாது. கோயிலினுடைய அந்த தேரினுடைய உயரம் அதிகரிச்சுன்னா தடுமாறலுக்கு ஆளாகிறது. பிரமிடுகளின் வடிவம் அதன் உறுதித்தன்மையை அதிகரிக்கிறது. பிரமிடுகளின் வடிவம் அதன் உறுதித்தன்மையை அதிகரிக்கிறது. காரணம் அகலமான அடிப்பரப்பு, ஈர்ப்பு மையம் தாழ்வாக இருக்குது, அதனுடைய உயரத்தை குறைச்சிட்றாங்க. இதெல்லாமே இந்த பிரமிடுகளினுடைய வடிவம் உறுதித்தன்மையை
தன்மையாக இருப்பதற்கான காரணங்கள். பொதுவான தகவல் பார்த்தீங்கன்னா, ஆமையினுடைய பொதுவான வேகம் 0.1 மீட்டர் பர் வினாடி, மனிதர்களின் பொதுவான வேகம் 1.4 மீட்டர் பர் வினாடி, விழும் மலைத்துளியின் பொதுவான வேகம் 9லிருந்து 10 மீட்டர் பர் வினாடி, ஓடும் பூனையின் பொதுவான வேகம் 14 மீட்டர் பர் வினாடி, சைக்கிளின் பொதுவான வேகம் 20லிருந்து 25 மீட்டர் பர் வினாடி, ஓடும் சிறுத்தையின் பொதுவான வேகம் 31 மீட்டர் பர் வினாடி. வேகப்பந்து வீச்சாளர்கள் வீசும் பந்தின் பொதுவான வேகம் 90லிருந்து 100 மைல் பர் மணி. ஒரு மணிக்கு 90லிருந்து 100 மைல் அப்படின்னு அர்த்தம். இது வந்து வேகப்பந்து வீச்சாளர்கள் கிரிக்கெட் போட்டியின் போது வீசக்கூடிய பந்தினுடைய வேகம். பயணிகள் விமானத்தினுடைய பொதுவான வேகம் 180 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டின் பொதுவான வேகம் பார்த்தீங்கன்னா 5200 மீட்டர் பர் வினாடி. ராக்கெட்டினுடைய வேகம் ரொம்ப அதிகமாக இருக்கு. காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றிக்கொள்வதை இயக்கம் என்கிறோம். அது பேர் இயக்கம். காலத்தை பொறுத்து ஒரு பொருள் தன் நிலையை மாற்றாமல் இருப்பது ஓய்வு எனப்படும். ஓய்வும் இயக்கமும் ஒன்றோடொன்று தொடர்புடையவை. இயங்கும் படகில் உள்ள மனிதன் கரையை பொறுத்து இயக்கத்திலும் படகை பொறுத்து ஓய்விலும் உள்ளார். ஒரு இயங்கும் படகுல ஒரு மனிதன் அமர்ந்திருக்கிறார்னு வச்சுக்கலாம். கரையிலிருந்து பார்க்கும்போது அவர் இயக்கத்தில் இருக்கிற மாதிரி தெரியும். ஆனால் படகை வச்சு பார்க்கும்போது படகு இயங்கிட்டு இருக்கு, அவர் வந்து ஓய்வில் இருக்கிற மாதிரி இருக்குது. ஒரு பொருளின் ஓய்வு மற்றும் இயக்கம் எனப்படுவது மற்றொரு பொருளை ஒப்பிட்டே நிர்ணயம் செய்யப்படுகிறது. அடுத்து இயக்கத்தின் வகைகள். இயங்கும் பாதையின் அடிப்படையில் இயக்கத்தை பிரிக்கலாம், கால இடைவெளியின் அடிப்படையில் பிரிக்கலாம், சீர்மைத்தன்மை அடிப்படையில், எண்ணிக்கை அடிப்படையில் பிரிக்கலாம். இதுல இயங்கும் பாதையின் அடிப்படையில நாம எப்படி பிரிக்கலாம்? இயங்கும் பாதைங்கிறது பாத்தீங்கன்னா நேர்கோட்டு இயக்கமா இருக்கலாம், கீழே விழும் தேங்காயின் இயக்கம், இது வந்து ஒரு நேர்கோட்டு இயக்கம். அடுத்தது வட்டப்பாதை இயக்கங்கிறது கடிகார முள் முனையினுடைய இயக்கம். நேர்கோட்டு இயக்கம் என்பது கீழே விழும் தேங்காயின் இயக்கம். வட்டப்பாதை இயக்கம் கடிகார முள் முனையினுடைய இயக்கம். வளைவு பாதை இயக்கம் வீசப்பட்ட பந்து, மேல் நோக்கி வீசப்பட்ட பந்து பார்த்தீங்கன்னா வளைவு பாதை இயக்கத்தை கொண்டது. அலைவு இயக்கம் என்பது ஊஞ்சலின் இயக்கம். சுழற்சி இயக்கம் என்பது பம்பரத்தின் இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் என்பது தேனீயின் இயக்கம். தேனீக்களினுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். இவை எல்லாமே இயங்கும் பாதையின் அடிப்படையில் வகைப்படுத்தியிருக்காங்க. அடுத்து கால இடைவெளியின் அடிப்படையில் கால ஒழுங்கு இயக்கம், கால ஒழுங்கற்ற இயக்கம்னு பிரிக்கலாம். கால ஒழுங்கு இயக்கம் என்பது புவியை சுற்றும் நிலவின் இயக்கம். இப்போ பூமியை சுற்றி வரக்கூடிய சந்திரன் பார்த்தீங்கன்னா 29.5 நாட்கள்ல ஒரு முழு சுற்றி வந்துடுது. இது வந்து ஒரு ஒழுங்கு இயக்கம்னு சொல்றாங்க. ஏன்னா ஒவ்வொரு 29.5 நாட்களிலும் அந்த சுழற்சியானது நடந்து கொண்டே இருக்கிறது. இது வந்து ஒழுங்கு இயக்கம். ஒழுங்கற்ற இயக்கம் அப்படின்னா, இப்போ ஒரு கொடி கம்பத்துல ஒரு கொடி பறக்குது, அது காற்றுல அசைந்தாடுது. அதனுடைய இயக்கம் பார்த்தீங்கன்னா ஒழுங்கற்ற இயக்கம். காத்து அடிச்சதுன்னா பறக்கு, இல்லைன்னா அது பறக்காது. இது வந்து ஒழுங்கற்ற இயக்கத்துக்கு உதாரணம். அடுத்து பார்த்தீங்கன்னா சீரான இயக்கம், இந்த சீர்மைத்தன்மை அடிப்படையில் பிரிக்கிறாங்க. சீரற்ற இயக்கம். சீரான இயக்கங்கிறது கடிகார முள்முனையினுடைய இயக்கம். கடிகார முனை பார்த்தீங்கன்னா அந்த ஒவ்வொரு நொடிக்கு சீராக இயங்கிட்டே இருக்கு. அதனுடைய கடிகார முள்முனையின் இயக்கம் வந்து சீரான இயக்கத்துக்கு உதாரணம். சீரற்ற இயக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, இப்போ நிலையத்திற்குள் நிற்க வரும் தொடர் வண்டியின் இயக்கம். இப்போ வேகம் குறைஞ்சிட்டே வரும், அது வந்து ஒரே சீராக இருக்காது. திடீர்னு கொஞ்சம் அதிகமாகு, அப்புறம் குறையி, அப்புறம் டோட்டலாகவே அதனுடைய இயக்கம் வந்து நின்று. இது வந்து சீரற்ற இயக்கத்துக்கு உதாரணம். அடுத்தது பார்த்தீங்கன்னா தனித்த இயக்கம், கூட்டு இயக்கம்னு சொல்லி எண்ணிக்கையினுடைய அடிப்படையில் பிரிக்கிறாங்க. தனித்த இயக்கம்னா சாலையில் நடந்து செல்லும் ஒரு மனிதனுடைய இயக்கம் தனித்த இயக்கத்துக்கு உதாரணம்.
இதே தையல் இயந்திரத்தினுடைய பாகங்களின் இயக்கம். தையல் இயந்திரத்தில் பார்த்தீங்கன்னா துணி தைக்கிற மிஷினில் நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ் இருக்கு. அது எல்லாமே ஒரு கூட்டு இயக்கத்துக்கு எடுத்துக்காட்டு. அதில் இருக்கக்கூடிய பாகங்களுடைய இயக்கம் அதான் வந்து கூட்டு இயக்கத்துக்கு ஒரு எடுத்துக்காட்டு. அடுத்து தொலைவு மாறுபடும் வீதம். வேகம் என்பது தொலைவு பை காலம்னு சொல்றாங்க. தொலைவு பை காலம் தான் வேகம். வேகத்தினுடைய அலகு பார்த்தீங்கன்னா மீட்டர் பர் வினாடி. இதே மாதிரி இடப்பெயர்ச்சி மாறும் வீதம். இடப்பெயர்ச்சி மாறும் வீதங்கிறது திசை வேகம். திசை வேகம் என்பது இடப்பெயர்ச்சி மாறுபடும் வீதம் அப்படிங்கிறாங்க. அதனுடைய அலகு மீட்டர் பர் வினாடி. வேகத்தினுடைய அலகு மீட்டர் பர் வினாடி தான். திசைவேகத்தின் அலகும் மீட்டர் பர் வினாடி தான். திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி பை காலங்கிறது திசைவேகத்தினுடைய அலகு. அடுத்து சீரான வேகம்னா ஒரு பொருள் சமகால இடைவெளியில் சம தொலைவினை கடந்தால் அப்பொருளுடைய வேகம் சீரான வேகம் சொல்றாங்க. 40 கிலோமீட்டர் பர் மணி வேகத்தில், அதாவது அதனுடைய வேகம் மாறாமல் செல்லும் ஒரு மகிழுந்து. ஒரு காரினுடைய ஸ்பீடு வந்து 40 கிலோமீட்டர் பர் மணி அப்படின்னு இருந்துச்சுன்னா அது வந்து சீரான வேகத்தில் போறதா சொல்லிக்கலாம். சீரற்ற வேகம்னா 30, 36, 40 கிலோமீட்டர் மணி என வெவ்வேறு வேகத்தில், அதாவது அதனுடைய வேகம் மாற்றி செல்லும் மகிழுந்து. இது வந்து சீரற்ற வேகத்துக்கு உதாரணம். சமகால இடைவெளியில் வெவ்வேறு தொலைவினை கடந்தால் வந்து பொருளுடைய வேகம் சீரற்ற வேகம். சீரான திசை வேகம் அப்படிங்கிறது ஒரு பொருள் இயக்கத்தின் போது தனது திசையை மாற்றாமல் சீரான கால இடைவெளியில் சீரான இடப்பெயர்ச்சினை மேற்கொண்டால் அப்பொருளுடைய திசை வேகம் சீரான திசை வேகம். பள்ளியிலிருந்து வீட்டை நோக்கி 40 கிலோமீட்டர் பர் மணி திசை வேகத்தில் செல்லக்கூடிய ஒரு மகிழ் வந்து எடுத்துக்கலாம். சீரற்ற திசை வேகம்னா ஒரு குறிப்பிட்ட வேகத்தில் இல்லாம மாறி மாறி வருவது. அதே போல சராசரி திசை வேகம் என்பது என்னன்னா மொத்த இடப்பெயர்ச்சி பை காலம். சராசரி திசை வேகம் கண்டுபிடிக்கிறது மொத்த இடப்பெயர்ச்சி பை காலம். அது வந்து சராசரி திசை வேகத்துக்கு நம்ம கண்டுபிடிக்கலாம். அதே போல சராசரி வேகம் என்பது S = d/t. அதனுடைய அலகு மீட்டர் பர் வினாடி. தொலைவுங்கிறது வேகம் இன்ட்டு காலம். டீனா காலம், அதனுடைய அலகு மீட்டர். தொலைவினுடைய அலகு மீட்டர். திசைவேகம் என்பது இடப்பெயர்ச்சி பை காலம். இடப்பெயர்ச்சி பை காலம்ங்கிறது மீட்டர் பர் வினாடி. அதனுடைய அலகு மீட்டர் பர் வினாடிங்கிறது திசைவேகத்தினுடைய அலகு. வான் கடல் வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க பயன்படும் அலகு நாட்டிக்கல் மைல். அதனுடைய அலகு பார்த்தீங்கன்னா நாட்டிக்கல் மைல். அதாவது வானத்திலேயோ கடல்லையோ போக்குவரத்தினுடைய தொலைவினை அளக்க. ஒரு ஏரோப்ளேன் பறக்குது அப்படின்னா அது எவ்வளவு தூரம் போகுது அப்படிங்கிற அந்த தொலைவு வந்து நாட்டிக்கல் மைலில் சொல்லுவாங்க. அதே போல் கடல் வழியே ஒரு கப்பல் போகுது அப்படின்னாலும் அதனுடைய தொலைவு நாட்டிக்கல் மைல்னு சொல்லுவாங்க. ஒரு நாட்டிக்கல் மைலினுடைய மதிப்பு பார்த்தீங்கன்னா 1.852 கிலோமீட்டருக்கு சமம். 1.852 கிலோமீட்டர் சேர்ந்தா ஒரு நாட்டிக்கல் மைல் அதனுடைய மதிப்பு. இது ரொம்ப முக்கியம். கப்பல் விமானங்களின் வேகத்தினை அளக்க வந்து நாட் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. நாட்டிக்கல் மைல்ங்கிறது தொலைவினை குறிக்கிறது. இந்த நாட்டுங்கிறது வேகத்தை அளக்க பயன்படும் அலகு. ஒரு நாட் என்பது ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைல் தொலைவை கடக்க தேவைப்படும் வேகம். அப்ப நாட்டுங்கிறது வேகத்தை குறிக்கிறது. ஒரு மணி நேரத்தில் ஒரு நாட்டிக்கல் மைலை கடக்கிறதுக்கு தேவையான வேகம் தான் ஒரு நாட்டுங்கிறது. உசேன் போல்ட் 100 மீட்டர் தூரத்தினை 9.58 வினாடியில் கடந்து உலக சாதனை படைத்தார். சிறுத்தையின் வேகம் வினாடிக்கு 25 முதல் 30 மீட்டர் ஆகும். சிறுத்தையின் முடுக்கம் முதல் 2 வினாடியில் 20 மீட்டர் பர் வினாடி. இதெல்லாம் பார்த்து வச்சுக்கோங்க. அடுத்தது திசைவேகம் மாறும் வீதமே முடுக்கம் எனப்படும். இது முக்கியம். திசைவேகம் மாறும் வீதம் தான் முடுக்கம். இந்த முடுக்கத்தின் அலகு மீட்டர் பர் வினாடி ஸ்கொயர். மீட்டர் பர் வினாடி ஸ்கொயருங்கிறது முடுக்கத்தினுடைய அலகு. இந்த முடுக்கத்தை ஏன்னு சொல்லலாம். A = v - u/t. இந்த விங்கிறது இறுதி திசைவேகம், யூங்கிறது ஆரம்ப திசைவேகம், பை காலம். காலத்தால் வகுத்தோம்னா ஏ கிடைக்கும். ஏன்னா முடுக்கம் v - u/t. இது வந்து இந்த காலத்தை பொறுத்து திசைவேகம் பார்த்தீங்கன்னா அதிகரித்தால், திசைவேகம் அதிகரித்தால் நேர் முடுக்கம், திசைவேகம் குறைந்தால் எதிர் முடுக்கம், சீராக அதிகரித்தால் அல்லது குறைந்தால் சீரான முடுக்கம், சீரற்று அதிகரித்தால் அல்லது குறைந்தால் அது வந்து சீரற்ற முடுக்கம். இந்த தொலைவு காலம் வரைபடம் கொடுத்துருக்காங்க. எக்ஸ் அச்சில் காலம், ஒய் அச்சில் தொலைவு இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரே நேர்கோடா இருக்குது அப்படின்னா இது வந்து ஓய்வு நிலையில் இருக்கிறதா அர்த்தம். இந்த படத்துல நேர்கோட்டினுடைய சாய்வு சுழி, சுழின்னா 0. ஒவ்வொரு வினாடியும் பார்த்தீங்கன்னா அதனுடைய தொலைவு மாறாமல் இருக்கிறது. 20 அப்படிங்கிற 20 மீட்டரில் இருக்கக்கூடியது
ஒவ்வொரு வினாடி முதல் 0 வினாடியில் 20 தான், முதல் வினாடியில் 20 தான், 2வது வினாடியில் 20 தான், 3வது வினாடியில் 20 தான், 4வது வினாடியிலும் 20, 5வது வினாடியிலும் 20. அப்போ மாறாம இருக்குன்னு இது ஓய்வு நிலையில் இருக்கிறதா அர்த்தம். 2வது படத்தை பாருங்க, இது வந்து சீரான வேகத்தில் இருக்கிறதுன்னு அர்த்தம். முதல்ல 10 மீட்டர் தொலைவு, அடுத்து 20 மீட்டர் கடந்திருக்குது, 30 மீட்டர், 40 மீட்டர், 50 மீட்டர். அப்போ ஒரு வினாடிக்கு 10 மீட்டர் அப்படி அதிகரிச்சுட்டே போகுது. இது வந்து சீரான வேகம். அடுத்து பாருங்க, இந்த படம் பார்த்தீங்கன்னா 3வது படம் அதிகரிக்கும் வேகத்தை குறிக்குது. இப்போ வந்து வேகம் பார்த்தீங்கன்னா மேல் நோக்கி போக போக அதிகமாயிட்டே போகுது. முதல்ல 0 வினாடியில் 0வில் இருந்துச்சு, ஒரு வினாடிங்கும் போது 5 மீட்டர் தூரம் போயிருக்குது, 2 வினாடியில் 20 மீட்டர் தூரம், 3 வினாடியில் 45, 4ல் 80, 5ல் 125. அப்போ அதிகரிச்சுட்டே போகுது. அடுத்து இது குறையுது பாருங்க. ஃபர்ஸ்ட் 0வில் இருக்கு, 0 வினாடியில் 0 தொலைவு, அடுத்து 1 45, 2 80, 3 105, 4 120, 5 125. இது வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல 5 எப்படி எடுத்துக்கணும், 5 வினாடியிலிருந்து அப்படியே எடுத்துக்கலாம். 5 வினாடியில் 125 இருக்குது, அடுத்து 4 வினாடிக்கு வரும்போது 120, 3 வினாடியில் 105, இப்படி குறைஞ்சிட்டே வருது. இது வந்து ஒவ்வொரு வினாடி காலத்திற்கும் கடந்த தொலைவானது குறைகிறதுன்னு எடுத்துக்கலாம். இது வந்து குறையும் வேகத்தை குறிக்குது. அடுத்து வேகம் காலம் மாதிரியே திசை வேகம் காலம் வரைபடம் பாருங்க. முதல்ல 0ல் 0, 1லையும் 0, 2லையும் 0, 3லையும் 0, 4லையும் 0, 5லையும் 0 அப்படின்னா திசை வேகமே பார்த்தீங்கன்னா எல்லாமே 0வில் இருக்கு. அப்படின்னா இது வந்து ஒரு பேருந்து ஓய்வு நிலையில் இருத்தலை குறிக்கிறது. அடுத்து பேருந்து சீரான வேகத்தில் செல்லுதல் அப்படிங்கிறது 2வது படம். இங்கே 10ல் இருக்கு, 0 வினாடியிலையும் 10 தான், ஒரு வினாடியிலும் 10 தான், 2 வினாடியிலும் 10 தான். அப்போ இது மாதிரி ஒவ்வொரு வினாடிக்கும் பேருந்து 10 மீட்டர் பர் வினாடி என்ற மாறாத திசை வேகத்தில் செல்கிறது. அப்படின்னா இது வந்து பேருந்து சீரான வேகத்துல போயிட்டு இருக்கிறதா அர்த்தம். அடுத்தது 3வது படத்தை பாருங்க. பேருந்து சீரான முடுக்கத்தில் செல்லுதல். இது வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு வினாடிக்கும் அதனுடைய திசை வேகம் அதிகமாயிட்டே போகுது. திசை வேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம் தான் முடுக்கம்னு படித்தோம். இங்கே 10 இருக்கு, அடுத்து 20, 30, 40, 50 அப்படின்னு அதிகமாயிட்டே போகுது. ஒவ்வொரு வினாடிக்கு 10 அதிகமாகுதுன்னா இது வந்து சீரான முடுக்கத்தில் இருக்கு. அடுத்தது சீரான எதிர் முடுக்கம்னா என்னன்னா, ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னா 50ல் போயிட்டு இருக்குது, அடுத்து 40, 30, 20, 10, 0ன்னு குறைகிறது. இது வந்து பேருந்து சீரான எதிர் முடுக்கத்தில் இருக்கிறதா அர்த்தம். அடுத்து 5வது படத்தை பாருங்க. பேருந்து முடுக்கம் அதிகரித்தல் சீரற்ற முடுக்கம். எப்படின்னா ஃபர்ஸ்ட் 0ல் 0, 1ல் 2, 2ல் 4, 3 வினாடியில 18 மீட்டர் போகுது, 4 வினாடியில 32, 5 வினாடியில 50. அது வந்து அதிகரிக்குது, ஆனால் சீரற்ற முடுக்கம். ஒரே சீரா அதிகரிக்கல, அதனுடைய அதிகரிக்கும் விதம் ஒவ்வொரு வினாடிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அதிகரிச்சுட்டே போகுது. அதனால வந்து சீரற்ற முடுக்கம்னு சொல்லலாம். அடுத்து பேருந்தினுடைய முடுக்கம் குறைதல். சீரற்ற முடுக்கத்துக்கு இன்னொரு உதாரணம் குறைஞ்சிட்டே வர்றதை எடுத்துக்கலாம். இப்போ 5ல் வந்து 50, 4ல் 48, இது குறைஞ்சிட்டே வரும்போது 0க்கு வரும்போது 0வில் முடியுது. ஒவ்வொரு வினாடிக்கும் பேருந்தினுடைய திசைவேகமானது வெவ்வேறு அளவில் குறைந்து கொண்டே செல்கிறது குறிக்குது. இது மாதிரி படம் கொடுத்தாங்கன்னா இது வந்து எதிர் முடுக்கமா, நேர் முடுக்கமா, சீரான முடுக்கமா, சீரற்ற முடுக்கமான்னு கேட்பாங்க. இதை நல்லா கவனிச்சுக்குங்க. நமது வாகனங்களில் ஓடோமீட்டர் காட்டுவது. நம்ம பைக்ல எல்லாம் பார்த்தீங்கன்னா ஓடோமீட்டர்னு ஒரு கருவி இருக்கு. அது எதை காட்டுதுன்னா விடை தொலைவு. அது நம்ம எவ்வளவு தூரம் போயிருக்கிறோம், எவ்வளவு கிலோமீட்டர் போயிருக்குங்கிறத காட்டக்கூடிய கருவியின் பெயர் ஓடோமீட்டர். இந்த கேள்வியில பாருங்க, படத்தை பார்த்து விடையளிக்க வீட்டிலிருந்து மைதானத்தை அடைந்தவரின் இடப்பெயர்ச்சி எவ்வளவுன்னு கேட்குறாங்க. வீடு இருக்கு, மைதானம். இவர் சென்ற தொலைவு 400 மீட்டர். ஆனால் அதுலேருந்து ஒரு நேர்கோடு போட்டோம்னா வீட்டிலிருந்து மைதானத்துக்கு 100 மீட்டர் தொலைவு தான் இருக்குது. அதுதான் அதனுடைய இடப்பெயர்ச்சி நம்ம எடுத்துக்கணும். இடப்பெயர்ச்சி என்பது 100 மீட்டர். வடக்கு மற்றும் கிழக்குக்கு இடைப்பட்ட திசையை டேஸ் என அழைக்கிறோம். வடக்குக்கும் கிழக்குக்கு இடைப்பட்ட திசை வடகிழக்கு. அதே போல தெற்குக்கும் மேற்குக்கும் இடைப்பட்ட திசையானது தென்மேற்கு. அடுத்து ஒரு பொருளானது ஒவ்வொரு இடத்திலிருந்து மற்றொரு இடத்திற்கு கடந்து வந்த பாதையினுடைய மொத்த நீளத்துக்கு பேரு தொலைவுன்னு சொல்லலாம். எவ்வளவு தூரம் ஒரு பொருளானது கடந்து போயிருக்குது அப்படிங்கிறது வந்து அந்த
டிராவல் பண்ணக்கூடிய மொத்த டிஸ்டன்ஸ், தொலைவுன்னு சொல்லலாம். அதே இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளின் ஆரம்ப மற்றும் இறுதி நிலைகளுக்கு இடையே உள்ள குறைந்தபட்ச நேர்கோட்டு தொலைவுக்கு பேரு இடப்பெயர்ச்சி. அதனுடைய மதிப்பானது இடப்பெயர்ச்சிக்கு சமம். அடுத்து இயக்கத்தில் உள்ள ஒரு பொருளானது மீண்டும் தனது தொடக்க நிலையை அடைந்தால் அதன் டேஸ் சுழி. அதனுடைய இடப்பெயர்ச்சி சுழி. சுழினா 0. எப்ப 0 ஆகுனா ஒரு பொருளானது ஒரு இடத்துல இருந்து தொடங்கி மீண்டும் அதே இடத்துக்கு வந்துருச்சு அப்படின்னா அதனுடைய இடப்பெயர்ச்சி தான் 0 அப்படின்னு சொல்லுவோம். 42வது வினா பாருங்க. பின்வருவனவற்றுள் தவறான கூற்று எது? கடல் மற்றும் வான்வழி போக்குவரத்துகளில் தொலைவினை அளக்க நாட் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. 1 நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் ஆகும். கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க நாட் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. 1 நாட் என்பது 1 மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் கடக்க தேவைப்படும் வேகம் ஆகும். இந்த இடத்துல நாட்டுங்கிறது வேகன்னு கொடுத்துருக்காங்க. இது சரியான கூற்று. ஆனா இந்த இடத்துல நாட்டுங்கிறது தொலைவினை அளக்கன்னு கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. அப்ப இதுல வந்து பாத்தீங்கன்னா எது தவறான கூற்று அப்படின்னா ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடியது இது தவறான கூற்று. ஏன்னா மீதி மூன்றுமே சரியானது. 1 நாட்டிக்கல் மைல் என்பது 1.852 கிலோமீட்டர் சரியான கூற்று. கப்பல் மற்றும் விமானங்களின் வேகங்களை அளக்க நாட் எனும் அலகு பயன்படுத்தப்படுகிறது. நாட்டுங்கிறது அலகு, வேகங்களை அளக்க பயன்படுத்தப்படுகிறது. இதே மாதிரி 1 நாட் என்பது 1 மணி நேரத்தில் 1 நாட்டிக்கல் மைல் கடக்க தேவைப்படும் வேகம். அதுவும் வேகத்தை குறிக்குது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா தொலைவினை அளக்க நாட்டிக்கல் மைல் கொடுத்திருந்தாங்கன்னா அது சரியான கூற்று. அப்ப இது வந்து நாட்டுங்கிறது நம்ம அவங்க தொலைவினை அளக்க பயன்படுதா கொடுத்துருக்காங்க. இது தவறான கூற்று. 14வது அதாவது 34வது வினா பாருங்க. கொடுக்கப்பட்ட 4 தகவல்கள் அதிவேகத்தை குறிப்பது எது? இது மாதிரியான வினாக்கள் வந்து முக்கியமான வினா. இது எது வந்து வேகமா போகுது அப்படிங்கறத பார்க்கலாம். முதல் சாய்ஸ் வந்து 10 கிலோமீட்டர் பர் மணி. 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் போறது வேகமா? 100 கிலோமீட்டர் பர் நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு 100 கிலோமீட்டர் போறது வேகமா? 10,000 மீட்டர் பர் மணி. அப்படின்னா 10,000 மீட்டருங்கிறது 10 கிலோமீட்டர்னு வச்சுக்கலாம். 1 மணி நேரத்துக்கு 10 கிலோமீட்டர் போகுது. அப்ப இந்த முதல் சாய்ஸ் 3வது சாய்ஸ் ரெண்டுமே ஒண்ணுதான். 10 கிலோமீட்டர் 10,000 மீட்டர் ரெண்டுமே ஒண்ணுதான். அடுத்தது 4வது பாத்தீங்கன்னா 1,00,000 மீட்டர் பர் நாள். ஒரு நாளைக்கு 100 கிலோமீட்டர் போகுது. அந்த 100 கிலோமீட்டருங்கிறதா 1,00,000 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்ப 100 கிலோமீட்டர் ஒரு நாளைக்கு போறது ஸ்பீடா இருக்குமா, ஒரு நிமிடத்துல போறது ஸ்பீடா இருக்குமானா ஒரு நிமிடத்துல போறதா இருக்கிறதுலே அதிவேகம். 100 கிலோமீட்டர் பர் நிமிடம் என்பது இங்க கொடுக்கப்பட்டதுல அதிவேகத்தை குறிக்கிறது. 63வது வினா பாருங்க. பின்வரும் படங்களில் எப்படம் சீரான இயக்கத்தை குறிக்கிறது? முதல் படம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமா அதிகமாயிட்டே போகுது, அதுக்கப்புறம் குறைய தொடங்குது. 2வது படம் பாத்தீங்கன்னா அதிகரிக்கவும் இல்லை குறையும் இல்லை, ஒரே லெவல்ல இருக்கு. 3வது படம் கொஞ்சம் கொஞ்சமா போகும்போது அதிகரிக்குது. இது சீரா அதிகரிக்குதுன்னு சொல்ல முடியாது, சீரற்று அதிகரிக்கிறது. 4வது படம் வேணா சீரான இயக்கத்தை குறிக்குதுன்னு சொல்லலாம். இதற்கான விடை 4வது படம் சீரான இயக்கத்தை குறிக்கிறது. 73வது வினா. பாபு 25 கிலோமீட்டர் தொலைவை அரை மணி நேரத்தில் சீரான வேகத்தில் கடக்கிறான். இக்கூற்றை மனதில் கொண்டு தவறானதை தேர்ந்தெடுக்க. என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா 25 கிலோமீட்டர் தொலைவை அரை மணி நேரத்தில் கடக்கிறான்னு கொடுத்துருக்காங்க சீரான வேகத்தில். சீரான வேகம்னா வேகம் அதிகமாகவும் இல்லை குறையும் இல்லை, அதே ஸ்பீட்ல போயிட்டு இருக்கான். அப்படின்னா இதுல தவறானது எதுன்னு தேர்ந்தெடுக்கலாம். பாபு 1 மணி நேரத்தில் 50 கிலோமீட்டர் தொலைவை கடந்திருப்பான். அப்போ அரை மணி நேரத்துல 25 கிலோமீட்டர்னா 1 மணி நேரத்துல 50 கிலோமீட்டருங்கிறது இது சரியான கூற்று. அடுத்து 2வது பாபுவின் சராசரி வேகம் 1 கிலோமீட்டர் பர் நிமிடம். ஒரு நிமிடத்துக்கு 1 கிலோமீட்டர் போறான்னு கொடுத்துருக்காங்க. 1 மணி நேரத்துக்கு 50 கிலோமீட்டர் போறான் அப்படின்னா அது வந்து 60 நிமிடத்துல போறான்னு அர்த்தம். 60 நிமிடத்துல 50 கிலோமீட்டர் போறான். அப்போ ஒரு நிமிடத்துல 1 கிலோமீட்டர் போறான் அப்படிங்கிற மாதிரி அர்த்தம் எடுத்துட்டோம்னா 1 மணி நேரத்துக்கு 60 கிலோமீட்டர் போறதா அர்த்தம் சராசரி வேகம். அப்ப இது வந்து தவறான கூற்று. 2வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா தவறான கூற்று. 3வது பாத்தீங்கன்னா பாபு 75 கிலோமீட்டர் கடக்க 90 நிமிடங்கள் ஆகும். ஏன்னா அரை மணி நேரங்கிறது 30 நிமிடம். ஒரு 30 நிமிடத்துல 25 கிலோமீட்டர் போறான். 2 30 நிமிடம் சேர்ந்தோம்னா 50 கிலோமீட்டர். 3 30 நிமிடங்கள் சேர்ந்தது 90 நிமிடம். அதுல 75 கிலோமீட்டருங்கிறது சரியான கூற்று. அடுத்து 4வது பாயிண்ட் பாத்தீங்கன்னா பாபு 5 மணி நேரத்தில் 2,50,000 மீட்டர் கடந்திருப்பான்.
1 மணி நேரத்தில் எவ்வளோ தூரம் போகிறான்னு பாருங்கள், 50 கிலோமீட்டர். அது மீட்டரில் கொடுத்துருக்காங்க. 50 கிலோமீட்டர் அப்படின்னா 50 பெருக்கல் 1000, 50,000 மீட்டர். 1 மணி நேரத்தில் அவன் போகிறது 50,000 மீட்டர். அப்போ 5 மணி நேரத்தில் 50,000 இன்ட்டு 5, 50 5ஆல் பெருக்கணும்னா 250, 250,000, அதாவது 2,50,000 மீட்டருங்கிறது சரியான கூற்று தான். அப்போ இதில் தவறான கூற்று எதுன்னா, பாபுவின் சராசரி வேகம் 1 கிலோமீட்டர் பர் நிமிடம் என்பது தவறான கூற்று. 84 படத்தை பார்த்து சரியான கூற்றை தேர்வு செய்க. ஒரு ட்ரெயின் கொடுத்துருக்காங்க, அது 0 மீட்டர் பர் வினாடிங்கிறது ஏங்கிற ஸ்டேஜ். பிங்கிற ஸ்டேஜில் 6 மீட்டர் பர் வினாடி ஸ்பீடில் போயிட்டு இருக்குது. சியில் பார்த்தீங்கன்னா 14 மீட்டர் பர் வினாடியில் போயிட்டு இருக்குது. டியில் அதே 14 மீட்டர் பர் வினாடி. இயில் பார்த்தீங்கன்னா 6 மீட்டர் பர் வினாடின்னு இந்த 14லேருந்து 6ன்னு குறையுது. அடுத்தது எஃப்ல பார்த்தீங்கன்னா 2 மீட்டர் பர் வினாடின்னு ஸ்பீடு குறைச்சிட்டு ட்ரெயின் வந்து போயிட்டு இருக்கு. அப்போ இதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, எதிர் முடுக்கம் எந்த புள்ளியில் துவங்குகிறதுன்னு கேட்டிருக்காங்க. சாய்ஸ் 1 பார்த்தீங்கன்னா ஏ புள்ளி, 2வது சாய்ஸ் பி புள்ளியில், 3வது சாய்ஸ் சி புள்ளியில், 4வது சாய்ஸ் டி புள்ளியில். இப்போ எதிர் முடுக்கம் அப்படிங்கிறது என்னன்னா, முடுக்கங்கிறது திசைவேகத்தில் ஏற்படக்கூடிய மாற்றம். இப்போ அதிகமாயிட்டே போகுதான்னு பாருங்க. எங்கெல்லாம் ஏலேருந்து பிக்கு வரும்போது அதிகமாக இருக்குது, அதனுடைய முடுக்கம் அதிகமாகுது. 0லேருந்து 6, அடுத்தது 6லேருந்து 14, சிக்கு வரும்போது அதிகமாக இருக்கு. டிக்கு வரும்போது அதிகமாகல, 14 அதே அளவா இருக்கு. அடுத்தது இந்த 14லிருந்து இக்கு வரும்போது டியிலிருந்து தொடங்கும் போது அதனுடைய திசைவேகமானது குறைகிறது. ஏன்னா 14 மீட்டர் பர் வினாடியிலிருந்து குறைய ஆரம்பிச்சோன்னா இக்கு வரும்போது 6 மீட்டர் பர் வினாடி. அப்போ எந்த புள்ளியில் எதிர் முடுக்கம் துவங்குகிறது அப்படின்னா, அதிகமாயிட்டே போனது எங்க குறைய தொடங்குது அப்படின்னா டி புள்ளியில். அப்போ இதற்கான ஆன்சர் எதிர் முடுக்கம் டி புள்ளியில் துவங்குகிறது அப்படிங்கிறது இதற்கான விடை. Thank you for watching this video. Please subscribe this channel.